ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்கள் தமிழ். உலக மொழிகள்லேயே பழமையான மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தமிழ் மொழி தான். தொன்மைனா பழமை, அது மென்மையாகவும் இனிமையாகவும் வளமையாகவும் உடையது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் பற்றி கூறும் நூல் தான் நம்ம தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழி காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்று அது எப்பவுமே இளமையோட திகழுதுன்னு சொல்கிறாங்க. நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய பாடல் வரிகளை பார்க்கலாம். அருள் நெறி அறிவை தரலாகும், நல்ல கருத்துக்கள் நிரம்பிய அறிவை தரும் மொழி தான் இந்த தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க. அதுவே தமிழ் மக்களுடைய எண்ணங்களாகவும் வெளிப்படும் சொல்கிறாங்க. அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது. ஒருத்தவங்க கிட்ட பொருள் வாங்கணுன்றதுக்காக அவங்கள புகழ்ந்து பேச மாட்டாங்க. போற்றாதாரையும் இகழாது. இப்போ நம்மளை புகழ்ந்து பேசலன்றதுக்காக அவங்கள நம்ம இகழ்ந்தும் பேச மாட்டோம். கொல்லா விரதம் குறியாக, எந்த ஒரு உயிரையுமே கொலை செய்யக்கூடாதுங்கிற ஒரு குறிக்கோளும் கொள்கை பொய்யா நெறியாக, மற்றவங்க கிட்ட போயிட்டு பொய் சொல்லக்கூடாதுன்ற கொள்கையையும் பின்பற்றி எல்லா மனிதருமே இந்த இன்பமாக வாழறதுக்கு தேவையான அன்பும் அறனும் சொல்கிற மொழி தான் இந்த தமிழ் மொழி. அவங்க எப்படி ஒரு அன்பாகவும் அறத்தோடவும் வாழணுன்ற நல்ல கருத்துக்களை சொல்லித்தர மொழி தான் இந்த தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அன்போடவும் அறத்தோடையும் வாழணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தூண்டுகின்ற ஒரு மொழியாக தமிழ் மொழி இருக்குன்னு சொல்கிறாங்க. அச்சம் என்பதை போக்கிவிடும், நம்மக்கிட்ட இருக்கிற அறியாமையையும் நம்மக்கிட்ட இருக்கிற பயத்தையும் போக்கி நமக்கு இன்பம் தரும் மொழி தான் இந்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பரமேனா அன்பும் அறமும். அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். இந்த பாடல் வரிகளை எழுதுனவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பாடலுடைய பொருள் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி, இதில் அருள் நெறி நிரம்பிய கருத்துக்கள் இதில் சொல்லியிருக்காங்க. அதுவே தமிழ் மக்களுடைய குரலாக ஒலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியை கற்றவர்கள் எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னா, மற்றவங்க கிட்ட பொருள் வாங்கணுன்றதுக்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்க. நம்ம யாரையும் புகழன்றதுக்காக மற்றவங்கள இகழ்ந்தும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்லாமையும்னா எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது, பொய் பேசக்கூடாதுன்ற கொள்கையையும் எப்படி அன்போடவும் அறத்தோடையும் வாழணுன்ற நல்ல நெறிமுறைகளையும் சொல்லியிருக்கிற மொழி தான் இந்த தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க. நம் தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இருக்கிற அந்த பயத்தை கூட போக்கி இன்பம் தரும் மொழி தான் இந்த தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழி தேன் போன்ற ஒரு மொழின்னு சொல்கிறாங்க. நூல் வெளியே பார்க்கலாம். இப்பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அதை தான் இவங்க சுருக்கி நாமக்கல் கவிஞர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவருடைய சிறப்பு பெயர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர். இந்த மாதிரி பன்முகம் தோற்றம் கொண்டவர் தான் நாமக்கல் கவிஞர். அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகளின் கொள்கைகள் மூலமாக ஈர்க்கப்பட்டதால காந்திய கவிஞர் சொல்லிட்டு அழைக்கப்பட்டார். தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர். இவர் எழுதிய நூல்கள்லாம் பாருங்க: மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூல்ல இருந்து இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. இப்பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகம் தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்று
அழைக்கப்பட்டார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர். இவர் எழுதிய நூல்கள் மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. நாமக்கல் கவிஞர் பாடல்ல எதை பற்றிலாம் அவருடைய கதை பற்றி எழுதியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கை வரலாறு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமக்கல் கவிஞர் பாடல்களில் என் கதை அவருடைய கதையும் சங்க பற்றியும் மலைகளை பற்றியும் எழுதியிருக்காருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. என் கதை, சங்கொலி, மலைக்கல்லன். நாமக்கல் கவிஞர் பாடல்கள்ன்ற நூல்ல இருந்து இந்த பாடல் எடுத்து கொடுத்துருக்காங்க. நாமக்கல் கவிஞர் அவர் எழுதிய இன்னொரு பாடலை இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு இதனுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு எக்ஸாமில் கேட்கலாம். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். கண்டதில்லை கேட்டதில்லை சண்டைந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பலித்ததே நாம் பார்த்திட. இது ஜஸ்ட் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். கண்டதில்லை கேட்டதில்லை சண்டைந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பலித்ததே நாம் பார்த்திட. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. குரல் ஆகும். பிரித்து எழுதுக. குரல் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒளி சேர்த்து எழுதுக. வானொலி.